Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. I am having taking a champion Chandru along with me. இன்னைக்கு என்னன்னா ஐஇ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போறோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர்காஸ்டிங் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். ஃபோர்காஸ்டிங்ல என்ன ரகசியம் அப்படின்னா, எப்பவுமே எதை படிச்சாலும் வந்து அங்க வகை இருக்கா. ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, ஹோட்டலில் போனோம்னு என்ன கேட்பீங்க, என்ன வெரைட்டி. அப்ப எந்த ஹோட்டலுக்கு வருவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஹோட்டலுக்கு நம்ம எல்லாம் போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க வெரைட்டி இருக்கோ அங்கதான் போவோம். இது ஹோட்டல் தான் வந்து முக்கியமா, ஹோட்டலில் தான் வெரைட்டி பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா போகிறதே வந்து மல்டிப்ளெக்ஸ் தான் படம் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு 5 படம் இருக்குன்னா எந்த படம் அப்படி பார்த்து போகலான்னு மல்டிப்ளெக்ஸ். ஹோட்டல் ஒரு பக்கம். இதே போல் கொஸ்டின் செட் பண்ணுறவங்க எங்கேருந்து கொஸ்டின் செட் பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கே வெரைட்டி இருக்கோ அங்கே தான் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. எங்கே நிறைய வெரைட்டி இருக்கோ அங்கே கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு படிக்கும்போதே முக்கியமான கொஸ்டினாக தேர்ந்தெடுத்து படித்தா ரொம்ப ஈஸி. ஸோ கொஸ்டினில் வந்து வெரைட்டி இருந்தால் இது இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபோர்காஸ்டிங் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். என்னென்ன சொல்கிறாங்க? குவாலிட்டிவ் ஃபோர்காஸ்டிங் மெத்தட், குவான்டிட்டிவ் ஃபோர்காஸ்டிங். ஸோ எப்பவுமே வந்து 2 Q வந்து முக்கியம். குவாலிட்டி அப்படின்றது முக்கியம், ரெண்டாவது குவான்டிட்டி அப்படின்றது ஒரு முக்கியம். குவாலிட்டேட்டிவ் ஃபோர்காஸ்டிங், குவான்டிடேட்டிவ் ஃபோர்காஸ்டிங். அகைன் வந்து குவாலிட்டேட்டிவ் ஃபோர்காஸ்டிங் என்னென்னலாம் பிரிக்கிறாங்க? டெல்ஃபி மெத்தட், மார்க்கெட் ரிசர்ச், பேனல் சென்சஸ், விஷனரி ஃபோர்காஸ்ட், சேல்ஸ் ஃபோர்ஸ் காம்போசைட். ஸோ அந்த குவாலிட்டேட்டிவ் ஃபோர்காஸ்டிங் மெத்தட் வந்து டெல்ஃபி மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிசர்ச் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்கு. பேனல் கன்சென்சஸ், விஷனரி ஃபோர்காஸ்ட், சேல்ஸ் ஃபோர்ஸ் காம்போசிட். இதில் வந்து டெல்ஃபி மெத்தட் தான் வந்து அடிக்கடி கேட்கறது. டெல்ஃபி மெத்தட் தான் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். அதாவது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் கம் அண்டர் த குவாலிட்டேட்டிவ் ஃபோர்காஸ்டிங். அப்போ டெல்ஃபி மெத்தட் அடிக்கடி கேட்கலாம். அடுத்து சேல்ஸ் ஃபோர்ஸ் காம்போசிட் மெத்தடும் அடிக்கடி கேட்கறது. இப்போ அடுத்ததாக என்ன பார்க்க போறோம்னா, குவான்டிடேட்டிவ் ஃபோர்காஸ்டிங் மெத்தட் என்னன்றதை பார்க்க போறோம். குவான்டிட்டிவ் ஃபோர்காஸ்டிங் மெத்தட் வந்து என்னன்னு சொல்லுங்க. குவான்டிட்டிவ் ஃபோர்காஸ்டிங்ல வந்து டைம் சீரிஸ் மாடல்ஸ், அசோசியேட்டிவ் மாடல்ஸ். ஸோ ரெண்டா பிரிக்கிறாங்க. டைம் சீரிஸ் மாடல், அசோசியேட் மாடல் சொல்றாங்க. டைம் சீரிஸ் மாடல் அகைன் வந்து broadly classified into ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்னிங், ட்ரெண்ட் ப்ரொஜெக்ஷன். ஸோ 4 வகையா பிரிக்கிறாங்க. ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்னிங், ட்ரெண்ட் ப்ரொஜெக்ஷன். அசோசியேட்டிவ் மாடல்ல சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன், மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். அங்க வந்து சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன், மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் சொல்லிட்டு 2 வகையா பிரிக்கிறாங்க. ஸோ இதான் வந்து broad கிளாசிஃபிகேஷன். இந்த broad கிளாசிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து நமக்கே ஒரு சில புரிதல் இருக்கும். இதுதான் இந்த மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். அதற்கும் டெல்ஃபி மெத்தடு, சேல்ஸ் ஃபோர்ஸ் காம்போசிட் மெத்தடு, ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்பென்ஷன் ஸ்மூத்னிங் வந்து ட்ரெண்ட் ப்ரொஜெக்ஷன் மெத்தட், ரெக்ரெஷன் மெத்தட் அப்படின்றது வந்து நம்ம எந்த கேட்டகரியில் வரும்ன்றது கேள்வியே கேட்பாங்க. இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா சந்துரோட சேர்ந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் கற்றுக்கிட்டோம். கற்றுக்கிட்ட சந்துருக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சார்.